கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கலாம், கேட்கலாம். மணிகண்டன், மேலும் விவரங்கள். வணக்கம் ஷியாம். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. தீபகாரியத்தை உலகிற்கு எடுத்துரைத்த வள்ளலார் என்றழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் சத்திய ஞான சபையை எழுதினார். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச பெருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா நாளை நடக்க இருப்பதை அடுத்து இன்று கொடியேற்றத்துடன் தைப்பூச ஜோதி தரிசன விழா துவங்கியது. இன்று காலை 5 மணி அளவில் அருட்பெருஞ்சோதி அகல் பாராயணம் பாடப்பட்டன. அதனைத் தொடர்ந்து காலை 7:30 மணி அளவில் தர்மசாலை அருகே சன்மார்க்க கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றன. மேலும் பார்வதிபுரம் கிராம பொதுமக்கள் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்களை கொண்ட அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கை சுமந்து பல வகை பழங்கள் சீர்வரிசை பொருட்களுடன் ஊர்வலமாக சத்திய ஞான சபை கொடியேற்றத்தின் அருகே வந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வள்ளலாரின் பாடல்களை பாடினர். அதன் பின்னர் வள்ளலாரின் கொடி பாடல்களை பாடியபடி சத்திய ஞான சபையில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. மேலும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழா நாளை நடக்க இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 6 மணி மற்றும் காலை 10 மணி மற்றும் பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, பின்னர் பிப்ரவரி 2ஆம் தேதி காலை 5:30 மணி என 6 காலங்களில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. இந்த விழாவினை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்தில் 1700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர். இந்த நிகழ்வினை பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் தமிழக அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.